எஸ்ஐஆர் பணிகளில் குழப்பம் நிலவி வரும் நிலையில் சேலத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், என்ன மாதிரியான கேள்விகளை மக்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க, என்ன குழப்பம் அங்க நிலவிக் கொண்டிருக்கிறது, விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பீகாரில் 68 லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கிய அந்த எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணி கடந்த நவம்பர் முதல் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கின்றது. தொடங்கிய முதல் கொண்டே மக்களிடையும் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றது. குறிப்பாக வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த விண்ணப்பங்களை வழங்கும் பொழுது அந்த விண்ணப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்ற அந்த கேள்விதான் மக்கள் அந்த நிலைய அலுவலரிடம் வாக்குவாதம் மூலமாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் இந்த பொன்னமாப்பேட்டை கார்பெட் தெரு என்ற பகுதியில் தான் வாக்காளர்கள் அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் தற்போது விண்ணப்பங்களை வழங்கி வருகிறார். அந்த விண்ணப்பங்களை வழங்கி வரும் பொழுது இந்த விண்ணப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது, அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய தங்களுக்கு தெரியவில்லை என்ற வகையில் தான் அவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனால் மக்களை பொறுத்தவரை இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கின்றது. தங்களுக்கு வாக்கு இருக்கிறதா, தங்களுக்கான அந்த வாக்குரிமை உள்ளதா என்ற வகையில் தான் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது இந்த மக்களிடமே கேட்போம். அம்மா, இப்ப நீங்க அவங்க கிட்ட சண்டையை போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? 2025 ஓட்டு இருக்குதான், 2005 ஓட்டு இல்லையா, நான் டெட் ஆயிட்டேனா, என்ன சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் டெட் ஆயிட்டேன், அந்த அம்மாவுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி கொடுங்க. இது என்ன ஜனநாயக நாடா, இது என்ன இதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டு இல்லைன்னா இறந்தவங்களுக்கு தானே அந்த மாதிரி சொல்லணும். நாங்கள் உயிரோடு இருந்துக்கிட்டு எங்களுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? முழுசா இந்த ஜனநாயக நாட்டில் இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றி நாங்கள் எதுவும் குறை சொல்லலாம். எல்லா ஆட்சியும் எல்லாமே நல்லவங்க தான். இப்போ கமிஷனர் ஆஃபீஸர்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்பி எல்லாமே நல்லவங்க தான். யாரையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. தேர்தல் ஆணையம் தான் முக்கால்வாசி இதுக்கு பிரச்சனை காரணமாக இவங்க அதை முயற்சி பண்ணி எல்லாத்துக்கும் சம உரிமையாக எங்களுக்கு எடுத்து இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் எங்கள் பாமர மக்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது. இவ்வளோ பேர் சீட்டை கொடுத்து இந்த 2005 2003 எனக்கு கொடுங்கன்றாங்க. நாங்கள் கை நாட்டு எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால நீங்கள் முயற்சி பண்ணி எங்களுக்கு உரிமையை கொடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து கேட்டுக்கிறீங்க, என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை, மருமக 4-5 ஓட்டு போட்டுச்சுங்க. நாமக்கல் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இந்த 30 ஓட்டு இல்லைன்னு வருதுங்க. அப்புறம் என்ன பண்றது? அதாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். என்ன சொல்றாங்க அவங்க? அதான் என்னமோ ஓட்டு இல்லை மருமகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு இல்லைன்னு உனக்கு என்ன கொடுத்தாங்க? சீட்டு கொடுத்துருக்காங்களா? சார், உங்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் புரியுதா? நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்களா? என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆக்சுவலா? அதாவதுங்க, இதுக்கு முன்னே நடந்த தேர்தல் வாக்கு சீர்திருத்தன்றது வந்து செத்து போனவங்கள பேர் நீக்குவாங்க, 18 வயசான எலிஜிபிள் ஆனவங்கள ஓட்டு லிஸ்ட்டில் சேர்த்துவாங்க. இந்த நடைமுறையை தான் காலகாலமாக இருந்துட்டு வச்சு எங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ திடீர்னு வந்து எஸ்ஐஆர்னு ஒரு புது குழப்பத்தை கொண்டு வந்து தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து கேட்குற கேள்விகள் வந்து 2005 வந்து உங்களோட தகவல்கள் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்களாம் தினசரி கூலி வேலைக்கு போய் பொழப்புத்தனம் பண்ணுறவங்க. அவங்களுக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்க கூட நேரமில்லாத நேரத்தில் அவங்க வயிற்று பொழப்பு ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தகவல் வேணும்னு சொல்லி கேட்டால் அது பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. ஒரு சிலர் இருப்பாங்க, இல்லாமலும் இருப்பாங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இது பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. எழுத படிக்க தெரியாத மக்கள் யார்கிட்ட போய் கேட்பாங்க? அதனால் அவங்களோட வாக்குரிமை பாதிக்கப்படுது. அவங்களோட ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாத ஒரு ஏமாற்றத்துக்கு மக்கள் உள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழப்பத்துக்கு வந்து தீர்வு காண்றதுக்கு தேர்தல் ஆணையம் முயற்சி எடுக்காமல் அந்த பிஎல்ஓட்ட போய் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச வரைக்கும் தான் தகவலை கொடுக்க முடியும். தெரியாத தகவலை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குழப்பத்துக்கு முழுக்க காரணமே தேர்தல் கமிஷன் தான். தேர்தல் கமிஷன் முறையான டைம் கொடுத்து மக்களுக்கு சரியான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதுக்கப்புறமா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்களா மக்களுக்கு ஓரளவு தெளிவு இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும். திடுத்துப்புன்னு கொண்டு வந்து கொடுத்து ஒரு மாதத்தில் பாரத்தை கொடுக்கணும், ஃபில்லப் பண்ணணும், ஆதாரம் தேடணும், அதை தேடணும்னு சொன்னால் அது மக்களுக்கு பெரிய பாதிப்பு, மன உளைச்சலை உண்டாக்குது. இதில் செய்தித்தாளில் பார்க்குற போது சிலர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் கூட சொல்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் நினச்சா மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், நிறையா டைமை கொடுக்கணும். சார், உங்களுக்கு ஆக்சுவலாக வாக்குரிமை இருக்குன்னு சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? சார், வாக்குரிமை ஸ்லிப்பு இது வரைக்கும் நான் 4-5 ஓட்டு அங்கே போட்டிருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்து வேறு இடத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகுது.
1 வருஷம் ஆகுது. இப்போ நாங்கள் அங்கே போனோம்னா ஃபார்ம் வச்சுருக்காங்க, பட் ஆனால் கையில் தரமாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த வீட்டில் இருந்தால் தான் தரேன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நாங்கள் நேம் பேரை கழிச்சிட்டு நீங்கள் புதுசாக சேர்த்திங்கன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் புதுசாக சேர்த்துனா அது இப்போ டைம் இல்லை. புதுசாக சேர்த்துக்கும்போது நம்ம எங்கே போய் அலைய முடியும்? இப்போ டிசம்பரில் நீங்கள் பண்ணுறாங்கன்னா அது எத்தனை நாளில் பண்ணுவாங்க? ஏன்னா எங்களை மாதிரி இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியல. இப்போ எங்கள் அம்மா அப்பா ஓட்டு எல்லா ஓட்டும் இருக்குது, ஆனால் ஃபார்மே வச்சுக்கிட்டு தரமாட்டேன்றாங்க. இதுக்கு என்ன முடிவு சொல்கிறது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.